ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். பாவங்கள் போக்கவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை நீக்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை நீக்கவே பரலோகம் சேர்க்கவே பூலோகம் சுமந்தாரையா. நீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எங்கள் இயேசுவே, 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 எங்கள் இயேசுவே. அதனால் எனக்கு என்று பாடுமா? கொஞ்சம் அசைந்து தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எங்கள் இயேசுவே, 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 எங்கள் இயேசுவே. கரங்களை தட்டி தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், தன் மலை மேல் உயர்த்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், தன் மலை மேல் உயர்த்திடுவார். எங்கள் இயேசுவே, 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 பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே உலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே உலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா.
உயர்த்தி உரத்த தொனியில கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஆமென். லூக்கா 17ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே என்ன எதை விட்டு புறப்பட்டாச்சு? சோதோம் கொமரா. சில ஏரியா சோதோம் கொமரா தான், விட்டு வெளியே தான் வரணும். சில சோதோம் கொமரா நியாய தீர்ப்புக்குரியது, சில சோதோம் கொமரா தண்டனைக்குரியது. அவைகளை விட்டு வெளியே வர கர்த்தர் கிருபை தருவாராக. சில ஏரியா, சில தெருக்கள் சோதோம் கொமரா மாதிரி இருக்கும், சில குடும்பங்கள் சோதோம் கொமரா மாதிரி இருக்கும். எல்லா பாவங்களால் நிறைந்த இடம். அந்த விட்டு வெளியில் வந்த நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாவற்றையும் அழித்து போட்டது. நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிற அந்த சோதோம் கொமோராவை விட்டு வெளியே வாங்கிட்டார். அதை விட்டு வெளியே வா. சில மக்கள் கூட்டத்தை விட்டு கர்த்தர் நம்மை பிரிப்பார், வேறு பிரித்து கொண்டு வருவார். அந்த மக்கள் கூட்டத்தை விட்டு வேறு பிரிக்க வேண்டியிருக்கும். அவர்கள் வேதத்துக்கு, தேவனுக்கும் பரிசுத்தாவிக்கும் ஒத்து வராதவர்களாக இருப்பார்கள். சாத்தானோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களாக இருப்பார்கள். சிலருக்கு பிசாசு வெளியே இருந்து கிரியை செய்வான், சிலருக்கு உள்ளேயே பிசாசு போயிடுவான். உள்ளே போய் அதுக்கப்புறம் அவன் ஜெயித்து அவன் பிசாசாவை மாறிடுவான். அதனால தான் உங்களில் ஒருவன் பிசாசாக இருக்கிறான். சிலருக்கு வெளியிலேருந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பான், சிலருக்கு உள்ளே வந்து போய்கொண்டு இருப்பான், சிலருக்குள்ளேயே குடியிருந்து விடுவான். சிலரை அவனே ஆட்கொண்டு அவனே சாத்தானா மாறிடுவான். அந்த நபரையே சாத்தானா மாற்றிடுவான். ஏனி பிசாசு மனம் திரும்ப முடியுமா? ஸ்தோத்திரம். அவன் மனம் திரும்ப மாட்டான். அதனால தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் ரட்சிப்பதற்கு. தேவ சாயலில் இருக்கிற நம்மை ரட்சிப்பதற்கு அவர் மனுஷ சாயலாக மாறினார். நாம் இழந்து போன தேவ சாயலை மீட்டு கொள்வதற்காக அவர் இந்த உலகத்தில் வந்தார். சில சோதம் குமரா அவைகளை விட்டு வெளியே வரணும். 5-6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், அதில் ஒன்று சோதம் குமராவாக இருக்கும். அந்த சோதம் குமரா விட்டு வெளியே வரணும். சோதம் குமரா விட்டு நம்மளை காப்பாற்றி கொள்ள வேண்டும். சிலவைகளை விட்டு விலகணும். அப்படிப்பட்டவர்களோடு கலந்திருக்க கூடாதுன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பாவத்தில் சிக்கி வாழ்கிறவன் வாழ்க்கையில் நீ அவர்களோடு கலந்திருக்க கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். விட்டு வெளியே வா. நம்மை கரைப்படுத்தக்கூடிய, நம்மை கொஞ்சம் கொஞ்சமாய் சிறைப்படுத்தக்கூடிய, நம்மை செயல்படுத்த வைக்கக்கூடிய இந்த மாதிரி சில சோதம் கொமரா அந்நிய கிரியைகளுக்கு விலகி வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. சோதம் கொமரா விட்டு லோத்துவ கர்த்தர் வெளியே கொண்டு வந்துட்டார். அவன் மனைவியும் கொண்டு வந்தார், அவன் பிள்ளைகளையும் கொண்டு வந்தார். ஆனால் இந்த அம்மாவுக்கு இடியாப்ப பிரச்சனை, சிக்கலை தீர்க்க முடியாது. கடைசியில் அந்த அம்மா பார்த்து சிக்கி பார்த்துச்சு. எப்படிலாம் திரும்பாமல் இருக்க முடியுமா? எப்படி முடியும் அப்படின்னு பார்த்து கொஞ்சம் திரும்பிச்சு பாருங்கள். அதோடு இன்னைக்கு இருக்குது. நம்ம வேணால் போய் பார்க்கலாம் ஒரு நாள். புதுனை பார்த்து லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்க. போய் பார்த்துட்டு, ஐயோ இந்த அம்மா எப்படி இருந்துச்சு, எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், இப்படி ஆகிப்போச்சேன்னு நினச்சி, இனி நம்மளாவது ஒழுங்காக திரும்பி பார்க்காதே, பின்னே பார்க்காதே. இயேசு நியமித்த ஓட்டத்தில் ஓடணும். ஆண்டவர் நமக்கென்று போட்ட அந்த பாதையில் போகணும். கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. அதனால் திரும்பி பார்த்து உப்பு தூணாயாச்சு. சோதோம் கொமரா அந்த பட்டணத்து மக்கள் பொல்லாப்பினால் நிறைந்திருந்தார்கள், பாவத்தினால் நிறைந்திருந்தார்கள். சோதோமின் அக்கிரமம் தேவ சமூகத்தை போய் எட்டிவிட்டது, தேவ சமூகத்திற்கு போய்விட்டது. சோத்திரம். தேவ சமூகத்தில் இருந்து உடனே அங்கேருந்து வந்துருச்சு. அப்போ பாருங்கள், முத்திருச்சுன்னு அர்த்தம். அக்கிரமம் முத்திடுச்சு. 100 வந்த உடனே பதில் வந்துடும். சிலருக்கு தண்டனை கொஞ்ச நாளில் வர்ற மாதிரி, ஏன்னா 90, 98 அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். 100 வந்த உடனே கர்த்தர் இறங்கிடுவார். அப்போ சோதோமின் அக்கிரமம் முத்தின உடனே அங்கேருந்து போயிடும். ஆனால் நம்ம மேலே அப்படி தான் ஆசீர்வாதம் ஜெபிச்சு அப்படியே கிருபை கிடச்சி 90, 98, 100 வந்த உடனே ஆசீர்வாதம் வந்துடும். ஹல்லேலூயா. முழுமையான ஜெபங்கள் நமக்கு தேவை. ஸ்தோத்திரம். நம்ம ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்குற தேவன் நமக்கு இருக்கிறார். நம்முடைய வேண்டுதலுக்கு பலன் உண்டு, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பலன் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ சோதமெல்லாம் விட்டுறணும். எது சோதமாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சிலர் சிந்தனை மண்டலமே சோதம் குமராவாக இருக்கும். அந்த சோதம் குமராவை என்ன பண்ணுறது? கேடான சிந்தைக்கு தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார். இழிவான இச்சை ரோகங்களுக்கு, வியாதியிலே பெரிய வியாதி என்ன வியாதி? கேன்சர் வியாதியா? இச்சை வியாதிகள், ரோகங்கள், இச்சை ரோகங்களுக்கு தேவன் ஒப்பு கொடுத்தார். அடிமைத்தன ஆவி, அந்த தலைமுறையாக இருக்கிற கட்டுகளை உடைச்சி விடுவிப்பதற்கு இயேசு ஜீவனை கொடுத்தார். உபவாசத்தோடு ஜெபத்தோடு மனம் திரும்பி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது அந்த சிந்தனை மண்டலத்தில் பரிசுத்த ஆவியானவர் உலாவ ஆரம்பிப்பார்.
தேவனுடைய வல்லமை அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கும். இயேசுவின் ரத்தம் அங்கே ஊற்றப்படும். அங்கே இருக்கிற கட்டுகள் எல்லாம் உடைய ஆரம்பிக்கும். அங்கே இருக்கிற அந்தகாரங்கள் எல்லாம் விலகி ஓடும். கிறிஸ்துவின் சிந்தை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் சொன்னது போல புதிய சிந்தையை கர்த்தர் தருவார். புதிய சிந்தை மண்டலத்தையே கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்துவின் சிந்தை மண்டலத்தை நமக்குள்ள வைப்பதற்கு நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்துவின் சிந்தனை மண்டலம் எனக்கு வேணும்னு விரும்புகிறவங்க, இயேசுவின் நாமத்திலே இந்த ஜெபத்தோடு இணைந்திருக்கிறவங்க வாழ்க்கையில சோதோமின் சிந்தனை மண்டலம் அல்ல, கிறிஸ்துவின் சிந்தனை மண்டலம் எங்களுக்குள்ள வர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சிலர் பேசுகிற பேச்சுகள் சோதோம் கொமரா மாதிரி இருக்கும். சிலர் பழகுகிற நண்பர்கள் சோதோம் கொமரா இருக்கும். சுற்றி பேசுகிறவங்க எல்லாரும் சோதோம் கொமரா. வேலை பார்க்கிற இடத்துல பேசுகிறவர்கள் சோதோம் கொமரா போல தான் அவங்களுடைய பேச்சுகள் இருக்கும். குடியிருக்கிற பகுதிகளில் சோதோம் கொமராவின் ஆவிகள். ஆண்டவர் சொல்றார், நீ விட்டு வெளியே வா. அல்லேலூயா. விட்டு வெளியே வா. எச்சரிக்கையா இருந்து சோதோம் கொமராவுக்கு தப்பிக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. பவுல் இப்படிலாம் சொல்லிட்டு நான் இப்படிலாம் ரொம்ப சொன்னேன்னா எல்லாரும் உலகத்தை விட்டே போக வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, சகோதரன் எனப்பட்ட ஒருவன் இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை, வெளியே வாங்க, அவனை விளக்கிடுங்க, அவன்கிட்ட இருந்து விலகுங்க அப்படின்னு சொல்கிறார். சோத்திரம். எல்லாம் ரொம்ப உபதேசம் பேசினோம்னா பூமியிலே இருக்க முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவில் நம்மை கர்த்தருக்காக நிற்க வைப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பாதுகாப்புக்குள் நான் இருக்கிறேன், இயேசுவின் இரத்தத்திற்குள் நான் இருக்கிறேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள் நான் இருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். லூக்கா 18:29 வாசிக்கும் போது, அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்டவன் தேவ ராஜ்யத்தின் நிமித்தம் இதெல்லாம் விட வேண்டிய சில சூழ்நிலைமைகள் வந்தாலும் அதை விட்டு போகும்போது ஆசீர்வாதம். சில வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி இருப்பாங்க. அதான் இல்லத்து அரசிகள்னு இருக்குது பார்த்தீங்களா, வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறேன். அதை கொஞ்சம் விட்டு தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறது, அதை கொஞ்சம் விட்டு இயேசு செய்த நன்மைகளை அறிவிப்பது, அதை கொஞ்சமாவது விடணும். அடுத்தது வீட்டையாவது பெற்றோர்களையாவது. சில பெற்றோர்கள் பாருங்கள், பிள்ளைகளை அப்படியே சோத்திரம் அப்படியே வளர்த்து வச்சுருவாங்க. கடைசியில் அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு பொறுப்பே கொடுக்க மாட்டாங்க. கடைசியில் அது விவரம் தெரியாமல் இருக்கும். ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் அதில் என்ன இருக்குன்னா, ஒரு புலியை பிடிச்சிட்டு போகிறான். அது சின்னதுலேருந்தே அடக்கி வளர்த்தாச்சு. ஒரு நாய் வந்து அதை வல்லுன்னு விரட்டுது, இது அதை கண்டு பயந்துக்கிட்டு இருக்கு. புலி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை அடக்கி வளர்த்து கடைசியில் இது நாயை கண்டோன்னே பயப்படுது. ஏய், நீ எவ்வளோ பெரிய ஆள்னு உனக்கே தெரியாமல். சில நேரங்களில் இப்படியும் வளர்த்துறக்கூடாது, டைகராக தான் வளர்க்கணும். பவர் நமக்குள்ளே இருக்குது. சத்துருவை எதிர்த்து ஜெயிப்பதற்கு கர்த்தர் வல்லமையை கொடுக்குறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை, ஸ்தோத்திரம். அதனால் பிள்ளைகளுக்கு பொறுப்பை கொடுத்து பார்க்கணும். கொஞ்சம் பணத்தை கொடுத்து எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பயிற்சி கொடுத்துடணும். கொஞ்சம் ஒரு வேலையை கொடுத்து எப்படி செஞ்சுட்டு வராங்கன்னு பொறுப்பு கொடுக்கணும். அவங்க நல்லதாக செய்ய ஆரம்பிச்சுட்டா அவங்கள அந்தந்த பிளேஸ் பண்ணிவிட்டு அவங்கள செய்ய வைத்து மறைந்து. இப்போ இயேசு நம்மளை எப்படி பயன்படுத்துகிறார்? அவர் வந்து உட்கார்ந்து ஒவ்வொன்றிலையும் அப்படி செய்கிறாரா? நம்மளை செயல்பட வைத்துட்டு அவர் நமக்குள்ளே இருந்து நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால் அந்த தெய்வீகமாக மாறிடணும். பொறுப்புகளை அப்படியே சுற்றி உள்ள அடுத்தவங்களுக்கு கொடுக்க அநேகர் வளருவாங்க. இதே போல் தான் குடும்பத்தில் எல்லாரும் செய்யணும். உங்கள் பிள்ளைகளுக்கு இப்போவே பொறுப்புகளை கொடுத்து அவர்களை பொறுப்புள்ளவர்களாய் வளர்க்க வேண்டும். செயல்பட வைக்கணும், தவறுகளை திருத்தணும், சிக்கல் வரும்போது அவங்கள கொஞ்சம் காப்பாற்றி விடணும். இப்படியே வளர்த்து வரும்போது நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து இவ்வளோ வளர்ந்தீங்களோ அந்த இடத்துக்கு உங்கள் பிள்ளைகள் கொஞ்ச காலத்தில் வந்துடுவாங்க. அந்த லெவலில் இருந்து அடுத்த லெவலுக்கு அவங்க வளருவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. சில பெற்றோர் அதெல்லாம் கொடுக்காம தங்கள் காலத்துக்கு பின்பு பொறுப்புக்கு வரை வரும்போது ஒன்றும் செய்ய தெரியாது. ஏன்னா ஐயோ அப்பாட்ட கேட்கணுமே அம்மாட்ட கேட்கணும், 2 பேரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் பொறுப்புகளில் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, பெற்றோரையாவது சகோதரரையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது, இதெல்லாம் தியாகங்கள் இருக்குது. முழுமையாக ஊழியத்து நிமித்தம் வந்தவர்கள் இருக்கிறாங்க. நான் நம்முடைய அளவில் சொல்லும்போது இப்படிப்பட்ட சில தியாகங்களை பண்ண வேண்டியிருக்கும். கர்த்தர் நிமித்தம் சில தியாகங்களை பண்ண வேண்டியிருக்கும். பிள்ளைகளை விட்டுட்டு வர வேண்டியிருக்குது. பிள்ளைகளை சரியான இடத்துல விடணும். டிவி பெட்டிக்கு முன்னால் விட்டுட்டு வந்தால் என்ன ஆகும்? அதனால் பிள்ளைகளை விட வேண்டியிருக்கும். சூழ்நிலைமைகள் எல்லாம் விட்டு
தியாகத்தோடு வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. யோவான் 8ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பாருங்க, கல் எடுத்துட்டு எரிய வராங்க. தேவாலயத்துக்குள்ள கல்லை கொண்டு வருகிற ஒரு கூட்டம். உடனே இயேசு பார்த்தாரு, மறைஞ்சிட்டார். இந்த மாதிரி நேரத்தில் மறைஞ்சி விலகி போக வேண்டியிருக்கும். நீ கல் எடுத்துட்டு வரையா, நான் பாறை எடுத்துட்டு வரேன். நீ பாறை எடுத்துட்டு வரையா, நான் கடப்பாறை எடுத்துட்டு வரேன். நீ கடப்பாறை எடுத்துட்டு வரையா, நான் ஈட்டி எடுத்துட்டு வரேன். நீ ஈட்டி எடுத்துட்டு வரையா, நான் அருவாளை எடுத்துட்டு வரேன். நீ அருவாளை எடுத்துட்டு வரையா, நான் துப்பாக்கி எடுத்துட்டு வரேன். இப்படி போகக்கூடாது. அந்த நேரம் இயேசு மறைந்து போனார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சில நேரங்களில் மறைந்து இருக்க வேண்டியிருக்கும். தேவாலயத்துக்குள்ளே மறைந்திருக்க பழக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பதிலுக்கு பதில் போகக்கூடாது. பழி வாங்குற ஆவியில் போகக்கூடாது. கல் எடுக்கிற ஒரு காரியம், கல் என்றால் வெறும் கருங்கல் நினைத்து கொண்டிருக்கக்கூடாது. குற்றங்கள், குற்றச்சாட்டுகள், பழி வாங்குதல், விரோதங்கள், பகைகள், வெறிகள் எல்லாம் மாம்ச கிரியைகள் தேவாலயத்துக்குள்ளே எழும்பும். அதுக்கு மறைஞ்சு தான் போகணும், கொஞ்சம் ஒளிஞ்சு போகணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ கல்லை எடுத்துகிட்டு வந்தாங்க. உங்களுக்கு விரோதமாக வர்ற அந்த மாதிரி சில கற்கள் வரும். அப்போ அதை விட்டுட்டு கொஞ்சம் மறைஞ்சு போகணும். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனோம். இந்த சூழ்நிலை வரும்போது மறைந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. அப்படின்னா என்ன? நம்ம போய் தேவாலயத்துக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, ஒதுங்கிக்கிடணும். அப்புறம் அந்த ஆவிகள்லாம் வெளியே போயிடும். திரும்ப இயேசு தேவாலயத்துக்குள்ளே வர்றார். ஆட்டுக்குட்டியானவரே தேவாலயமானவர். பிரைஸ் தி லார்ட். நம்மையும் தேவாலயமாக தான் வைத்திருக்கிறார். எனக்கும் தேவ சபைக்கும் வாக்குவாதம் பண்ணும் வழக்கம் இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இது தேவனுடைய குடும்பம். இயேசு தான் நீங்கள் பிரதான மெய்ப்பராக இருக்கிறார். அவர் தான் உத்தரவாதம், அவர் தான் முதலாளி. ஓனர்ஷிப் அவர்கிட்ட தான் இருக்குது. இதை மனசில் வச்சு ஞானமாக நடக்கிற கிருபை. மறைந்து கடந்து தேவாலயத்தை விட்டு போனாராம். பிரச்சனை வராமல் பார்த்துக்கணுங்கிறதான் அர்த்தம். இயேசு மேலே கல்லெறிஞ்ச உடனே என்ன நடக்கும்? இயேசுக்கு சப்போர்ட்டாக 5000 பேர் வருவான். நான் சொன்னது போல் ஒன்றுக்கு ஒன்று கல் அறிஞ்சு சில ஆவிகள்லாம் என்ன செய்யும்? ரெண்டையும் சண்டை போட விட்டு அடிங்கடான்ட்டு ஓடிடும். ஆனால் இயேசு பிரச்சனை இருக்குன்னு பார்த்து ஞானமாக மறைஞ்சு போகிறார். அல்லேலூயா. ஞானமாக நடக்கிற கிருபைகளை கர்த்தர் தருவாராக. பரிசுத்தாவின் எண்ணத்தை நமக்கு தருவாராக. அல்லேலூயா. யோவான் 11ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதருக்குள்ளே சஞ்சரியாமல் அவ்விடம் விட்டு வனாந்தரத்துக்கு சமீபமான இடமாகிய எப்ராயிம் எண்ணப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீஷருடனே கூட தங்கியிருந்தார். பாருங்க, எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதுல போய் நின்றுட்டு பதிலுக்கு பதில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காம மறைந்து போனார், ஒதுங்கி போனார். ஒதுங்கி வாழ பழகுங்கள். ஒரு இடத்துல உங்களை ஏற்றுக்கொள்ளலைன்னா என்ன சொன்னாரு? காலில் இருக்கிற தூசியை உதறி விட்டு அடுத்த பட்டணத்துக்கு போங்க, அதெல்லாம் கடைசியில் நான் பார்த்துக்கிறேன். அதனால் அதை விட்டு ஆண்டவர் வேற பட்டணத்துக்கு போனார். வாய்ப்புகள் ஏராளம் இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். மாறுபாடானதை விட்டு விலகணும். எதெல்லாம் விட வேண்டியிருக்கு பாருங்க. மாறுபாடு, இது சரியா தெரியலையே, வழக்கத்துக்கு மாறா இருக்குதே, வேதத்துக்கு மாறா இருக்குதே, சோத்திரம் ஒழுங்குக்கு மாறா இருக்குதே, வாழ்க்கையின் நெறிமுறைகளுக்கு மாறா இருக்குதே, போக்கு சரியில்லையேன்னு பார்த்து விலக தெரியணும். இது சரியில்லைன்னு தெரிஞ்சா விலகணும். 1 தெசலோனிக்கேயர் 5:22 சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலக. இது பார்க்கவே சரியில்லை, இது பொல்லாங்கால தெரியுது, இது தப்பாலாம் தெரியுது அப்படின்னு நினைச்சாலே என்ன செஞ்சிடணுமா? விலகிடணுமா? பொல்லாங்கா தெரிகிறதெல்லாம் விட்டு விலகணும். தீமையா தெரிகிறதை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், உங்களை காப்பாத்துங்க. யூ ஹாவ் டு சேவ் யுவர் செல்ஃப். உன்னே நீ காப்பாத்திக்க.
அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேலும் சகோதரரே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படியே நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும், ஒழுங்கற்று நடக்கிற, எல்லாரும் இந்த வார்த்தையை மட்டும் வாசிக்கணும், ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். என்ன இடுகிறேன்? கட்டளை. ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு என்ன செய்கிறேன்? கட்டளையே விடுகிறேன்ங்கிற கட்டளை. இது விலகி காப்பாத்திக்க புத்திலாம் கிடையாது. கமாண்ட்மெண்ட். செய், உன்னை காப்பாத்திக்க. ஒழுங்கு இல்லாம இருக்கல, விட்டு விலகு. எந்த சகோதரனை விட்டு விலகு. அதுல எந்த சகோதரன், ஒவ்வொருத்தருடைய லெவல் இருக்குல்ல, அது யாருன்னெல்லாம் கிடையாது. கிறிஸ்துக்குள்ள எல்லாரும் சகோதரன் தான். ஒழுங்கற்று நடக்கிறான், விட்டு விலகு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். தேவபக்தியின் வேஷம், ஆனால் உள்ளேயோ தேவபக்தி இல்லை. அதான் தேவபக்தியின் வேஷம் தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? தேவபக்தியின் வேஷம். தேவபக்தியின் வேஷம்னா என்னது? இப்படி கையில பைபிள் வச்சிருக்கோம். இது என்ன அடையாளம்? ரொம்ப பக்தியா இருக்க மாதிரி இருக்குது, ஆனா பைபிள் படியே நடக்கல. வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட்டு பார்த்தா எப்படி தெரியுது? பரிசுத்தவான் மாதிரி தெரியுது. உள்ள புற அழுக்கு, கருப்பு. வேஷம் உள்ள பக்தி இல்லை. வெளியில தேவ பக்தியின் வேஷம். ஆலயத்துக்குள்ள பாசம்மா தம்பிமார்கள்லாம் பாசம்மா ஓஹோ அப்படிமா. நான் உள்ள பார்த்தா வெளியில வித்தியாசமா இருக்கும், உள்ள வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தேவ பக்தியின் வேஷம் இருக்கும், உள்ள பலன் இல்லை. அதனால என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவ பக்தி தான் வேணுமே தவிர தேவ பக்தியின் வேஷம் வேண்டாம். தேவ பக்தியின் வேஷம் நல்லா முக்காடெல்லாம் போட்டிருக்க மாதிரி தெரியும். தேவ பக்தியின் அடையாளம் தான் அது. நம்ம வாழ்க்கை தேவ பக்தியா இருக்கணும். பக்தியின் வேஷம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஆண்டவர் இந்த கிருபையை நமக்கு தருவாராக. அடுத்தவங்களை நம்ம நியாயந்திருக்க வேண்டாம். ஒரு உதாரணத்துக்கு இவைகளை பொதுவாக சொல்றது. தேவ பக்தியின் வேஷம் எனக்கு வேண்டாம், தேவ பக்தி உள்ளவனா என்னை மாற்றுங்க. வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவ பக்தியின் வேஷம் எங்களை விட்டு மாறட்டும். தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ உதவி செய்யும். இவைகளை விட்டு விலகி வாழ எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக. சர்வ வல்லவரே, பரலோக தேவனே, இந்த வசனங்களை எல்லாம் கேட்க உதவி செய்றீங்க. இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகி எங்களை ரட்சித்துக் கொள்ள எங்களுக்கு ஆண்டவரே தேவ பக்தியை தாரும், உண்மையை தாரும், உத்தமத்தை தாரும். நீர் நீதி உள்ள தேவன், நீர் உண்மையுள்ள தேவன், நீர் பரிசுத்தமுள்ள தேவன். உம்மை போல எங்களை மாற்றுங்க, ஆசீர்வதிங்கப்பா. உடைய பிள்ளைகள் எல்லார் மேலும் சத்திய ஆசீர்வாதங்கள் வருவதாக. ஆண்டவரே, உடைய கிருபைகளை தந்து வழி நடத்தும். இந்த செய்திகளை தொலைக்காட்சியிலே கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த குடும்பங்களுக்குள்ளும் இந்த நன்மைகள் வரட்டும். விட்டு விட வேண்டியதை விட்டு விலக வேண்டியதை விட்டு விலக உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் பேர் ரூத்து. எங்களுக்கு வீடு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணோம். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு வீடை கடவுள் கொடுத்து கத்திருக்கு நன்றி. என் பேர் ஜூலி. நான் ரொம்ப முடியாமல் இருந்தேன். எனக்கு வயிற்று வலியால் கஷ்டப்பட்டேன். நான் பாஸ்டர் மேடம் சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு டாக்டர்கிட்ட போகாமல் எனக்கு நல்ல சுகமானது. கடவுளுக்கு நன்றி. எனக்கு கர்த்தர் நல்லபடியாக கவர்மெண்ட் வேலை கிடைக்க ஆண்டவர் ஆர்டர் போட்டதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். என் பேர் விஜயா. இந்த டெலிவரன்ஸ் ப்ரேயரில் எனக்கு விடுதலை கிடச்சிச்சு. அதுபோல் இந்த புதிய சர்ச்சுக்கு டொனேஷன் கொடுத்ததுனால எங்கள் வீட்டில் ஏசி வாங்குறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சுருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 10 நாளைக்கு முன்னே எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் கேனெல்லாம் எடுக்க சொன்னாங்க. நான் ஆண்டவர் இடத்துல பொருத்தனை பண்ணேன். ஏசப்பா, இந்த ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணுற காசை உமக்கு நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன். எந்த நோயும் என்னை அணுகாதபடிக்கு நீ வெளியடிச்சு பாதுகாத்துக்கொள்ள நான் ஆண்டவர் இடத்துல பொருத்தனை பண்ணேன். என்னை சுகம் கொடுத்தாரு. கொடா கொடி நன்றி.
Park City AG Church. Service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.